இசைமதி வலையிலே பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைமதி வாணன். இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பேச இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களுடைய அ பத்திரிகையாளர் சந்திப்புல நடந்த பிரச்சனைய பத்தி தான் பேச இருக்கிறோம். பத்திரிகையாளர அதாவது செய்தியாளர அண்ணன் சீமான் அவர்கள் ஒருமையில பேசிட்டாங்க அப்படின்னு ஒரு பரபரப்பா நியூஸ் போயிட்டு இருக்கு. அது என்ன நடந்தது? ஏன் நடந்தது? எப்படி நடந்தது? அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியில பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். நடந்தது என்ன? அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு வீடியோவா அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இது இது வந்து வழக்கமான ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சோம். புதுசா நடக்கிற விஷயம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல எப்பவுமே முதல் இடத்துல இருக்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அது நம்ம இப்ப இல்ல. நீ அடிக்கு இந்த அண்ணன் சீமான் அவர்களோட கடைசி 5 ஆண்டுகள் நீங்க பார்த்தீங்கனாலே, எல்லா அண்ணனோட பேச்சு வருது, அண்ணனோட காணொளி வருது அப்படின்னாலே அது மிக விரைவா போகும். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அண்ணன் வாராரு, வேற ஒரு நிகழ்ச்சியில போய் அண்ணன் கலந்துக்கிறாரு, சீமான் கலந்துக்கிறாங்க அப்படின்னாலே அதோட ஹைப்பே ஒரு அளவுக்கு வித்தியாசமா இருக்கும். அப்படிதான் நடந்துகிட்டே இருக்கும். அப்படியான சமயங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் திமுக இருக்கு பார்த்தீங்களா? அவங்களோட கைத்தடிகள் சில பேரு இந்த ஊடகவியலாளர் அப்படிங்கிற பேர்ல யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க இருப்பாங்க. அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி அண்ணன்ட்ட ஏதாவது ஒரு கேள்விய குண்டக்க மண்டக்க கேட்டு, அவர் பதில் சொன்னாலும் அவருக்கு அதுல பதில சொன்னாலும் கூட, அவர்ட்ட திருப்பி திருப்பி ஒரே வார்த்தைய திருப்பி திருப்பி சொல்லி, அவர ஏதாவது பேச வச்சு, அப்புறம் அவர் சீமான் இப்படி பேசிட்டாரு, சீமான் அப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்றத வாடிக்கை வச்சிருப்பாங்க. அப்படி நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். அத பத்தி தான் நம்ம பேசுறோம். ஏன் இது எப்படி இந்த சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு கட்சி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அதுல பத்திரிகையாளர் நேர்காணல் பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க. பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க, பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க இதுல ஏன் இது யூடியூப் இந்த மாதிரி கைத்தடி திமுகவோட கூலி கைத்தொடிகள் ரூ. 200 ஓபிஎஸ் அப்படிலாம் இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா? இந்த இடத்துல நானுமே அவங்க திமுகவோட கைக்கூலியா அந்த முரட்டு ஊப்பிக்கலாம் அப்படி இருக்காங்க அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, நீங்க தொலைக்காட்சியில செய்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க. சீமான் செய்தியாளரை ஒருமையில பேசினாரு. கோவப்பட்டு எழுந்துட்டாரு. ஒருமையில பேசி திட்டிட்டாரு. இப்படி எல்லாம் போட்டிருக்காங்களே, எந்த செய்தியாளர? எந்த பத்திரிகையோட செய்தியாளர? எந்த தொலைக்காட்சியோட செய்தியாளர? அந்த பத்திரிகையாளர் பேர் என்ன? அந்த செய்தியாளர் பேர் என்ன? அந்த நிருபர் பேர் என்ன? அப்படின்னா இதுவரைக்கும் தெரியாது. அப்படி ஒருத்தர் யாருன்னு காட்டுனா காட்டவும் இல்ல. அப்படி ஆள இன்னும் சொல்லவும் இல்ல. அவரு பேரே சொல்லவே இல்ல. சேனல் ஏன்னன்னா, அவங்க ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை செய்ற ஆட்களே கிடையாது. யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு, அண்ணன் சீமான் போற இடத்துக்கெல்லாம் கூட போய் நின்னு, அவர்ட்ட ஏடா கூடமான கேள்விய கேட்டு, அவர டென்ஷன் ஆக்கணும். இல்ல அவர் வாயிலிருந்து ஏதாவது ஒண்ணு புடுங்குனா, "சீமான் பாத்தீங்களா? அவர் இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுறாரு." அப்படிங்கிற மாரி ஒரு இத கொண்டு வந்துரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இது ஏன் தொடர்ச்சியா பண்றாங்க அப்படின்னா, அது இப்போ இன்னைக்கு நடந்தது அப்படின்னு யோசித்தா கூட, நேற்றுக்கு ஒரு நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா, தந்தி டிவில புதிசா ஒரு நிகழ்ச்சி தொடங்கினாங்க. தந்தி பிரஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட முதல் அத்தியாயம்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானுடன் அப்படி நிகழ்ச்சி தொடங்குனாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்சியோட தலைவர் ஒரு இடத்துல வந்து நின்னு நேரடியா அவங்கள்ட்ட கேள்வி கேட்க மாரி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், இளைஞர்களா எல்லாருமே கலந்து பெண்கள், ஆண்கள் அப்படி பக்குவப்பட்டவங்க அப்படியெல்லாம் கலந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர உட்கார வச்சு அவங்க கேள்வி கேட்கிற மாரி ஒரு நிகழ்ச்சிய தொடங்கியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே அது கலந்துக்கிட்டவங்களுக்கு ஒரு உற்சாகமா இருந்திருக்கும். நாம கேட்ட கேள்விக்கு அதாவது அந்த கேள்வி எப்படின்னா, மக்களோட மனதில இருக்கக்கூடிய கேள்விகள். இப்ப விஜய் அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க முதல்ல எதிர்த்தீங்க, இப்ப ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியா இருக்கலாம். திமுகட்ட அவங்க போய் பெட்டி வாங்கிட்டாங்கன்னு சொன்ன கேள்வி. இப்படி நெறைய கேள்விகள்லாம் மக்களோட மனதில இருக்க கேள்விகள் அப்படிங்கிறதுனால, அந்த நிகழ்ச்சி மக்கள்ட்ட போய் சேர்ந்துருச்சு. இப்ப இந்த 2 நாளா பார்த்தீங்கன்னா, இணையதளத்தில கட் பண்ணின்னு குறுங்காணொளியா போடுறாங்கன்னா, அது அண்ணன் சீமான் அந்த தந்தி பிரஸ் மீட்ல அந்த மக்களோட உரையாடின அந்த நிகழ்ச்சிய தான் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப இது 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 அண்ணனே சொல்லுவாரு அத வந்து எப்படின்னா, அண்ணன் வந்து கொஞ்சம் நகைச்சுவையா சொல்லியிருப்பாங்க. நாங்க சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்களோட நிகழ்ச்சிய போட்டாலே, அதாவது சீமான் அந்த நிகழ்ச்சிக்கு கூட்டு வந்துட்டாலே, அண்ணன் சீமான் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாலே, அந்த நிகழ்ச்சி மக்கள்ட்ட போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறனாலே, ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணணும்னா, சீமான் அண்ணன கூப்பிடுங்க அப்படிம்பேன். ஆனா நாம் தமிழர பிடிச்சிருக்கு, பிடிக்கல. நாம் தமிழர முன்னே கொண்டு போணும், கொண்டு போகணும். நாம் தமிழரோட கொள்கையை சொல்லணும். அதெல்லாம் இல்ல. சீமான வச்சு ஒரு நிகழ்ச்சிய போட்டா, அந்த நிகழ்ச்சி போய் மக்கள்ட்ட சேர்ந்துரும். அதுக்கப்புறம் வேற எந்த தலைவர்லாம் கூட்டுக்கலாம். அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லா இணை சேனல் எல்லா பெரிய நிறுவனங்கள் சேனல்ட்ட உண்டு. அது மாரி ஆனா அண்ணா அதுதான் அன்னைக்கு தந்தியில அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிற போதே சொல்றாங்க. என்னை வந்து எப்பவுமே சோதனைலியா பயன்படுத்துறாங்க. அவருங்க முதல் ஆளா நான் என்ன தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாரி, அத ஒரு நகைச்சுவையா கடந்து போனார். ஆனா எதார்த்தம் என்பது அண்ணன் வந்து கலந்துக்கிறதுனாலே அதோட டிஆர்பி ரேட் கூடுதல்னாலேயே அந்த நிகழ்ச்சி இன்னும் சொல்ல நாம் தமிழர் வருது அப்படின்னாலே அது நாம் தமிழரோட இப்ப தம்பி கார்த்தியா இருக்கலாம் நம்ம நண்பர்கள் நம்ம கூட பேச அதுல இருக்கக்கூடிய நாம் தமிழர் பிள்ளைகள் யாராவது போனாலே அப்படி ஒரு ஹைப் வருதுன்னா அண்ணன் சீமான் போகும்போது சொல்ல வேணும் அந்த காணொலி லட்சக்கணக்கில் வியூஸ் ஆகுது எல்லாரும் பாக்குறாங்க கட் பண்ணி நிறைய யூடியூப் சேனல்ல போடுறாங்க அதுல எல்லாம் வியூஸ் போயிட்டே இருக்குது அப்படிங்கும் போது அந்த சூழல் நேற்று முன்னால் நடந்து 2 நாட்களாக எங்க பார்த்தாலும் இணையத்துல பிரஸ் மீட்ல சீமான் பேசுறாரு.
நேரடியா எங்க கேட்டதுக்கு பதில் சொல்றாரு சீமான் அப்படிங்கிற வீடியோ வந்துகிட்டே இருக்கு. இன்னும் சொல்லப் போனா, அதாவது செயற்கை நுண்ணறிவு மூலமா ஏஐ வாயிலாக ஒரு காணொளி உருவாக்கப்பட்டு திமுகவிலே வெளியிடப்படுது. எப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் தன்னோட கட்சி பொறுப்பாளரோட சேர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின போய் பார்க்க போயிருந்தாங்க. என்னன்னா, அவங்க வீட்ல நடந்த ஒரு இறப்புக்காக, அதாவது மூகா முத்து அவரோட ஸ்டாலினோட அண்ணன் அவர்கள் மூகா முத்து இறப்புக்கு அத துஷ்டி விசாரிக்கிறதுக்காக, எங்க ஊர்ல அப்படிதான் சொல்லுவோம். அந்த இறப்பை விசாரிப்பதற்காக அங்க போய் பார்க்க போயிருந்தாங்க. அப்படி சந்திச்சுட்டு வந்தாங்க. அது ஒரு புகைப்படம் வெளிய வந்துருச்சு. அந்த புகைப்படத்தையே வந்து செயற்கை நுண்ணறிவுல மாத்தி, அங்க போன இடத்துல அவருக்கு ஸ்டாலின் ஒரு பெட்டி குடுக்குற மாரியும், அதை வந்து சீமான் அவர்கள் பெற்றுக்கொண்டது போலும். அப்படி பெற்றுக்கொண்டதிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தை அண்ணன் சீமான் ஓவரா பேசுறாங்க அப்படிங்கிற மாரியும் ஒரு கிளப்பி விட்டாங்க. திமுகவோட பி டீம் ஆயிடுச்சு நாம் தமிழர் அப்படின்னு ஒரு கிளப்பி விட்டாங்க. இதை திமுகவே செஞ்சுக்கலாம்னு வச்சுங்களேன். ஏன்னா அவங்களுக்கு நாம் தமிழர் திராவிடத்தை திட்டுகிற இந்த கட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா மிக முக்கியமான அஜெண்டா. அப்ப இந்த கேள்வி கூட அங்க வந்து நாம் தமிழர் கட்சியோட மாநில கொள்கை அமைச்சராக கூடிய சகோதரர் சாட்டை துரைமுருகன் அதுல நேரலையில வந்து அண்ணன் சீமான்டே கேட்பாரு. நானே உங்க கூட வந்தேன், எங்களுக்கு தெரியாம வாங்கியிருக்கீங்க அது அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அண்ணன் நகைச்சுவையா வாங்கி உங்கள்ட்ட தானே கொடுத்தேன், ஓபன் பண்ணி நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த காணொலி எவ்வளவு பொய்யான காணொலி அப்படிங்கிறத ஜஸ்ட் லைக் தட் அப்படி தட்டி விட்டு போயிருப்பாரு. இந்த காணொலி பார்த்து இந்த 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 காணொலி மட்டும் இப்ப வந்து வியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா இதுலயும் இதேதான். ஐயோ அண்ணன் என்ன இப்படி சொன்னா பொய்யா அந்த காணொலி. அப்ப இப்ப என்னன்னா ஏஐ காணொலி எது, மேல் உண்மையான காணொலி எது அப்படிங்கிறது ஒரு குழப்ப சூழலை ஏற்படுத்திடுச்சுன்னு சொல்லலாம். அப்ப இவங்க வர்ற காணொலி எல்லாம் முதல்ல நியாயமானதா, உண்மையாதான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இல்ல இந்த இடத்துல இவன சீமான் எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு எல்லா காணொலியும் சீமானா வராரு. அவர் பேரை எப்படியாவது டேமேஜ் பண்ணணும், அவரோட பேரை குறைஞ்சபட்சம் ஒரு 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 கொஞ்சம் கேவலப்படுத்துற மாதிரி பண்ணணும் அப்படின்னாதான் அப்ப அவங்க மனசு ஆறும். அதனாலேயே நடந்த இந்த நிகழ்ச்சியில அவர் தொடர்ச்சியா அவர் ஒரு கேள்வியை கேட்டு கேட்டு அவர் நாட்டோட வளர்ச்சி என்ன அப்படிங்கிறதுக்கு அவர் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். என்ன ஒரு திருப்பி திருப்பி வளர்ச்சி தான், அது வளர்ச்சி தான், அது மெட்ரோ இருக்குது, அந்த ரயில் இருக்குது, விமானம் திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல மெட்ரோ வளர்ச்சியா அப்படின்னு 2 3 தடவை கேட்கிறாரு. உங்களுக்கு என்ன தம்பி, ரொம்ப தன்மையா பேசுறாரு. நீங்க அந்த காணொலி பாத்தீங்கன்னா தெரியும். மரியாதையா சின்ன பையனா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி, தம்பி உங்களுக்கு என்ன வேணும், ஏன் நீங்க உங்களுக்கு பதில் எதிர்பார்க்கறீங்களா, ஏன் திருப்பி திருப்பி அதையே சொல்லிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு வளர்ச்சியா நீங்க வச்சுக்கோங்க, அப்புறம் எதுக்கு எங்கிட்ட கொண்டு வந்து கேக்குறீங்க அப்படின்னு வரைக்கும் கேட்டிருப்பாரு. அவர் திருப்பி திருப்பி அண்ணனை பேச விட்டு அண்ணன் பதில் சொல்லிட்டு இருக்கும் போதே இடைமறிச்சு வளர்ச்சி வளர்ச்சி அப்படிங்கிறதும், இந்த எஸ்ஐஆர் அந்த தேர்தல் நடத்துறாங்க, தேர்தல் ஆணையம் நடத்துறாங்க இல்லையா, வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியல் அந்த சம்பந்தமா பேசுகிற போது அது சம்பந்தமா சின்னதா நக்கல் அடிக்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் சொன்னா அரசு நடைமுறைப்படுத்தானோ, அரசு கேட்டுதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லி அப்ப அரசு நடைமுறைப்படுத்தி தான் ஆகணும்னா திமுக அரசு எதை எதுக்குது எஸ்ஐஆர் அப்ப நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? இன்னும் எஸ்ஆர்ல சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது அண்ணன் தெளிவா அந்த காணொலியில பேசும்போது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு அங்கன்வாடி பணியாளர்களை அந்த பிஎல்ஓக்களா, அது வாக்குச்சாவடியா நிலை அலுவலரா போட்டிருக்காங்கல்ல, அந்த அங்கன்வாடி பணியாளர்களை போட்டிருக்காங்க, கூட்டுறவுல வேலை செய்யறவங்களை போட்டிருக்காங்க, கார்பரேஷன்ல வேலை செய்யக்கூடியவங்களை போட்டிருக்காங்க. இவங்க எல்லாம் போடும்போது நிறைய பேர் அதை படிக்கல. உண்மை என்ன காரணம் அப்படின்னா, அங்கன்வாடி பணியாளர்களோட வேலை வாய்ப்பு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது உண்மையில ஆனா இப்ப நம்ம சொல்ற மாதிரி தான் வந்திருக்கணும். அது நிறைய வர்றதில்ல, அது வேற விஷயம். யாருக்கு முன்னுரிமை அப்படின்னா, கணவனை இழந்தவங்க, கணவனை பிரிஞ்சவங்க, ஏழ்மை நிலையில இருக்கவங்க, ரொம்ப பெற்றோர் துணை இல்லாம இருக்கும். இப்படி ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கான வாய்ப்பு. அதுல படிக்காம போகும்போது அவங்க வந்து அங்கன்வாடியில பணியாளரா, அதாவது என்ன சொல்லுவாங்க, சமையலாளரா வந்து சேர்ந்துடுறாங்க. அவங்க ஆசிரியர் ஒரு சில பேர் அதுல வந்து ஓரளவுக்கு 10 முடிச்சோன்னா அப்படியே அங்க அந்த அந்த பணிக்கு ஆசிரியர் பணிக்கு வந்துடுறாங்க. அவங்க நிறைய பேருக்கு உண்மையிலே சொல்றேன், இந்த படிவங்களை நிரப்ப தெரியல. நிறைய இடங்களில் அவர்கள் படிவங்களை நிரப்ப தெரியாம என்ன செய்யறதுன்னே தெரியாம உட்கார்ந்திருக்காங்க. அதத்தான் அண்ணன் சுட்டி காட்டுறாரு. அப்ப அவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க கட்சிக்காரங்களே பின்னாடி விட்டு கட்சிக்காரங்களே எல்லாம் பண்ணனா அவன் தேவையான வாக்கை மட்டும் எடுத்துட்டு மற்ற வாக்குகளை அவன் வந்து விட்டுருவான் அப்படிங்கிறது அண்ணனோட குற்றச்சாட்டு. இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவர் இடைமறிச்சு அதாவது அண்ணனை எப்படியாவது அண்ணனை அவரோட இன்டென்ஷன் என்னன்னா எப்படியாவது சீமான் வாயில இருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை பிடிக்கணும். அவர் அதான் சொல்லிட்டாரு, போயா நீ பைத்தியமா இருக்கு அப்படின்னு சொல்லதானே செய்வாங்க. ஒரு கேள்வி கேட்கிறோம், பதில் சொல்லும் போது ஒண்ணு ஏற்று நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க ஒரு கட்சிக்காரர் கிடையாது, ஒரு பத்திரிகையாளர். உங்களோட பார்வையில் நீங்க ஒரு பத்திரிகையாளர்னா கேட்டது கேள்வி, கட்சி தலைவர் பதில் சொல்றாரு, நீங்க ஏத்துக்கணும். அந்த பதில் ஒப்புமை இல்ல அப்படின்னா பதிலை சொல்லி முடிச்சதுக்கு பிறகு நீங்க இல்லன்னா இது இப்படி சொல்லிருங்க, ஆனா இப்படி நடந்திருக்க அப்படின்னு நீங்க கேட்டுக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு அவர் பதில் சொல்லிட்டு இருக்கும்போதே இடைமறிச்சு கேட்டதையே திருப்பி சொல்லும் போது அப்ப உங்களுக்கு தான் சிக்கல் இருக்குது. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, இதை நான் உங்களை பல முறை பாக்குறேன், இப்ப இல்ல ரொம்ப நாளா இப்படிதான் பண்றீங்க அப்படின்னு அண்ணன் பல முறை சுட்டி காட்டியதுக்கு பிறகுதான் ஒருமையில அவரை பேச வேண்டிய அவசியம் வருது. இதுல அவர் பெரிய பத்திரிகை ஜேர்னலிஸ்ட், அவர் சிறந்த பத்திரிகையாளர் விருது வாங்கினார், அழைச்சுக்கலாம் இப்ப பேசிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன், எந்த தொலைக்காட்சியில வேலை பார்க்கறான்னு சொல்லுங்க, எந்த பத்திரிகை நிறுவனத்தில் வேலை செய்யறாங்கன்னு சொல்லுங்க. ஒரு யூடியூப் அதுக்காக யூடியூப் வச்சிருக்கோம் நான் குறை சொல்லல. ஆனால் ஒரு கட்சி தலைவர்கிட்ட பேட்டி எடுக்கிற போது நாங்க ஏதோ முதலமைச்சர் இதுல போய் நீங்களால உங்களை சேனல் நிருபர்னு சொல்லி உள்ள விட்டுருவாங்களா? எதிர்கட்சி தலைவர்கிட்ட உங்களை உள்ள விட்டுருவாங்களா? இல்ல மோடி வரார போய் நின்றுவீங்களா?
இது என்னடா நீங்க ஆட்சிக்கே வரல, நீங்க ஆட்சிக்கு வந்தவங்கள கம்பேர் பண்ண அப்படிலாம் சொல்லக்கூடாது. செய்தியாளர் சந்திக்கிற போது எல்லோரும் தலைவர்கள் அவ்வளவுதான். இதுல பெரிய தலைவர், சின்ன தலைவர் ஒண்ணும் கிடையாது. ஏங்க தமிழ்நாட்டுல செய்தியாளர்களை நெஞ்சுக்கு நேரா சந்திக்கிற ஒரு தலைவர் இருக்காருன்னா அது அண்ணன் சீமான் தாங்க. தினந்தோறும் பேட்டி. காலையில இங்க குடுத்துட்டு விமான நிலையத்துல நேர்காணல குடுத்துட்டு அங்க போய் மதுரையில இறங்குனா அங்க நேர்காணல். திருப்பி கிளம்பும்போது மதுரை அங்க நேர்காணல முடிச்சுட்டு மறுபடியும் சென்னைக்கு வந்தா திரும்ப நேர்காணல். சரி அப்பதானே குடுத்துருக்கேன் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருப்பாரா? இல்ல வேற எதுவும் செய்தி எல்லாரும் பாருங்க கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க நிருபர்கள். ஓடிருவாங்க. முடிக்க முடியாம வேகமா ஓடுவாங்க. நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஓடுவாங்க. பதில் சொல்ல முடியாது ஓடுவாங்க. அது கேள்வி கேட்க முன்னாடியே தெரிஞ்சிரும் நம்மள மாட்டி விட்டுருவாங்கன்னு ஓடிருவாங்க. ஆனா சீமான் பத்திரிகையாளர்லாம் கேட்டு முடிச்சோனே வேற ஏதாவது வேற இல்லல்ல அப்படின்னு கிளம்பட்டுமா உங்களுக்கு வேற ஒண்ணும் இல்லல்ல அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு ஒரு தலைவர் உங்களை சந்திக்கிறார், நிருபர்களை சந்திக்கிறார் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மட்டும்தான். அப்ப என்னன்னா திட்டமிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் மீது விமர்சனங்களை பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும். எப்படின்னா அவரோட பேர் வந்து நல்லா வளர்ந்துகிட்டே இருக்குது. அவரோட அரசியல் வந்து இப்ப வந்து மிக பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் காணொலிகள்ல இந்த மாதிரியான இயற்கைக்கான அரசியலை அண்ணன் பேச ஆரம்பிச்ச பிறகு அதோட வீச்சே ஒரு மாதிரி போக ஆரம்பிச்சு. நாம் தமிழரே திகைக்கிறாங்க. என்னடா அண்ணன் ஒரு முதல்ல தொடங்கும்போது எப்படியோ ஒரு விசித்திரமா இருக்கும் அப்படின்னு பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஒவ்வொரு மாநாடு நிறைவுறுகிற போது வருகிற அந்த ஆற்றல் இருக்கு பாருங்க. அவங்க பகுதியில போகும்போது அந்தந்த மக்கள் சொல்லுகிற வார்த்தை இருக்குல்ல, இல்ல இவங்க ஆள் பரவாயில்லங்க. அவன் ஓட்டு கேட்டுட்டு இருக்கான். இவர் ஒருத்தர் தான் அப்படி பேசுறாரு. கண்டிப்பா அந்த ஓட்டு விழுங்க அப்படின்னு அந்த வார்த்தை வருது இல்ல. அதெல்லாம் வந்து பூரிப்பாக்குறாங்க. அண்ணனை மிரட்சியா பார்க்க ஆரம்பிங்க. எங்கால நாம் தமிழரே அண்ணனை மிரட்சியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த நிகழ்ச்சி நம்ம போய் ஆகணும். இந்த மாநாட்டுக்கு இந்த கூட்டத்துக்கு நம்ம போய் ஆகணும். அண்ணன் என்ன பேச போறாரு? அவர் பார்த்தா திடீர்னு படம் போட்டு காட்டிட்டு இருக்காரு திரையில வச்சு. அப்ப இது ஒரு மிரட்சியா மாறுது. அப்ப கட்சிக்குள்ளே ஒரு மிரட்சி ஆகிற அளவுக்கு அது ஒரு புதிய ஒரு புது ரத்தத்தை பார்த்திருக்குன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்கிற போது அது மாற்றத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது ஆளுகிற ஆட்சியர் கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்துறதா ஆட்டுது அப்படி அர்த்தம். அதனாலேயே தொடர்ச்சியா இந்த மாதிரி ஆட்களை 200 கைக்கூலியில உருவாக்கி நீங்க ஒரு சேனல் வச்சுக்கணும்னு சொல்லி அது நிறைய பேர் நான் சொல்லலாம். அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல. அப்படி ஜால்ரா கோஷ்டி அலைஞ்சு இருந்ததுங்க. இப்ப அவங்க மூஞ்சியெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இவன் அவன் அவன் இவன் இவன் அவன் கண்டுபிடிச்சிடாங்க. அதனால புது புது டிக்கெட்டா வள வர்றாங்க. அந்த மாதிரி ஐட்டத்தை மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாங்கிரி போனா அப்படி ஜிலேபி கொண்டா, ஜிலேபி போனா லட்டை கொண்டான்னு ஐட்டம் மாத்துவோம்ல. அந்த மாதிரி ஐட்டங்களை மாத்துற மாதிரி இந்த மாதிரி 200 ஆட்களை கூலியை மாத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி கூலிக்காரனை மாத்துறாங்க, கூலி மாத்த மாட்டேங்கான்னு வச்சுக்கோங்களேன். அதே 200 தான் வச்சுக்கோங்க. அப்ப உனக்கு ஒரு சேனலை தொடங்கு. உனக்கு சேனல் தொடங்குறதுக்கு நாங்க கொடுத்துறோம். இந்த மாதிரி இப்படி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டேன்னா உனக்கு அதுக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுத்துருவோம். நீ உனக்கு வேலையே சீமான் வந்து கண்டென்ட் புடுங்குறதா, சீமான் வந்து தப்பா பேசிட்டார் அப்படிங்கிற ப்ரோமோட் பண்ணி கொண்டு வரதா, அவர் ஏதாவது தூண்டி விட்டு பேச வைக்கிறதா அப்படிங்கிற மாதிரியே கொண்டு வராங்க. இல்ல என்னன்னா நீங்க சொல்லலாம், எதுக்குங்க சீமான் போய் எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டே இருக்கணும்? கொஞ்சம் எல்லாரும் மாதிரி இருக்க வேண்டியது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அவருக்கு எல்லாமே தெரியுது. அவருக்கும் தெரியல பேச மாட்டா அவருக்கு எல்லாம் தெரியுது பேசுறாரு. அப்படி ஒரு நாள் முழுக்க பேசிட்டே இருக்க மனுஷனுக்கு ஏதாவது ஒரு கேள்வி கொஞ்சம் எரிச்சலை தூண்டணும் 2 வார்த்தை பேசதான் செய்வார். அதுக்காக எல்லா பத்திரிகையாளரும் அவர் பேசலையே. எந்த பத்திரிகையாளரும் இது வரைக்கும் சீமான் வந்து என்ன அப்படி தண்டிக்கிறார் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அவர் பத்திரிகையோட நல்ல ஒரு நட்புல இருக்காங்க, நல்ல உறவுல இருக்காங்க. தொலைக்காட்சியில போடுறாங்களோ போடலையோ வந்து கூட்ட நேரங்களும் வந்து நிக்கிறாரு. நாம் தமிழரை பற்றி மிகப்பெரிய அளவில் எந்த தொலைக்காட்சி விவாதமே நடத்த மாட்டேங்குது. இவரோட கொள்கை ஜெயிக்குமா ஜெயிக்காதுன்னு யாராவது கேட்டிருக்காங்களா? ஆனா எல்லா தொலைக்காட்சியும் நாம் தமிழர் பிள்ளை நிக்கிறாங்க. விருப்பமே இல்லைனாலும் போத்தான் செய்யணும். கூட்டம்லாம் போய் எப்பெல்லாம் அழைக்கிறாங்களோ கூப்பிட்டு அண்ணன் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப என்னன்னா சீமான் அவரோட இந்த வளர்ச்சி இருக்குல்ல, அதுவும் தேர்தலை ஒட்டிய நேரமா இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி இந்த ஆட்சியாளர்களை வந்து ஒரு மாதிரியான திகில் அடைய செய்திருக்கு. அதோட வெளிப்பாடு தான் சீமான் அவர்கள் ஒருமையில பேசிட்டாரு. அவர் வந்து பைத்தியமான்னு கேட்டுட்டாரு. நீ ஒன்னு போன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதிரியான பரபரப்பு செய்தியை போட்டுட்டே இருக்காங்க. இதெல்லாம் கூட நாங்க சொன்ன மாதிரி இது எங்களுக்கு விளம்பரம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அண்ணன் பாண்டிச்சேரியில போய் நேத்து தானப்பா கடலம்மா மாநாடுன்னு சொன்னாங்க. இப்ப என்னடான்னா அதுக்கு மறுநாள் மாடு மேய்க்கிறத மறுத்து போலீஸ் பிடிச்சு வச்சிருக்கான்னு சொன்னாங்க. அதுக்குள்ள பாண்டிச்சேரிக்கு போயிட்டாரு. என்னையா உங்க ஆளு ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு, சுத்திக்கிட்டே இருக்காரு. எப்படியா முடியுது அவரால அப்படின்னு ஏற்கனவே கேக்குறாங்கல்ல. அவங்களுக்கு எல்லாம் இன்னொரு பாண்டிச்சேரி போயிட்டாரா அப்படின்னு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு. இல்லைன்னா தொலைக்காட்சியில போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் சீமான் பத்திரிகையாளர் செஞ்சான்னு போடுவாங்களா என்னைக்காவது? எப்படா இப்படி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி வருதோ அப்பதான் கொண்டு வந்து போடுவாங்க. இல்லைன்னா யூடியூப்ல தான் பார்க்கணும். அதனால இது நான் என்னை பொறுத்தளவுக்கு நல்லதா பாருங்க. இப்ப பாருங்க நீங்க எடுத்து பாத்துங்க. எல்லா டிவில போய் பாத்தீங்கன்னா அண்ணனோட பேச்சு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு போட்டுட்டு நாங்க அதை விளம்பரம் தான் பாக்குறோம். செத்துங்க எடுத்தான் ஜீதம் காதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அவங்க தலையில அவங்க மண்ணை போட்டுக்கிறாங்க. எங்களை அழிக்கணும் அண்ணன் சீமான அவமானப்படுத்தணும்னு நினைச்சிட்டு அவருக்கு விளம்பரம் கொடுக்குற வேலையை பாக்குறாங்க. ஆமா நாங்க ஏதாவது போட சொன்னோம்னா லட்சக்கணக்கில் வேணும் கோடிக்கணக்கில் வேணும்னு கேட்கறாங்க. இப்ப இலவச விளம்பரம் அண்ணன் பேச திருப்பி காட்டுறாங்க. நாங்க அதை ஒரிஜினல் வீடியோ எடுத்து நாங்க காட்ட போறோம். அதுல டிவில பாருங்க அண்ணன் திட்டுறாருப்பாங்க. ஒரிஜினல் பாருங்க எங்க யூடியூப்ல பாருங்க நல்லா இருக்கு நாங்க காட்ட போறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால இந்த சொல்லுவாங்களா சூரியனை கையை வச்சுட்டு மறைக்க முடியாது இவங்க டைலாக சொல்லிட்டு இருப்பாங்களா அவங்களுக்கு திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. உண்மையிலே நீங்க உதயசூரியன் சின்ன வச்சிருக்கிறதுனாலே நீங்க யோக்கியன் ஆயிருவீங்க அது எங்க சான்று அப்படிலாம் கிடையாது.
நீங்க என்ன நினைச்சாலும் நாம் தமிழர் அரசியல ஒழிக்க முடியாது. அதை அழிக்க முடியாது. நாம் தமிழர் அரசியல் முன்னாடி உங்களுக்கு தத்துவார்த்தமான அரசியல் இல்லாதனால, இது மாரியான கேவலமான, சில்லித்தனமான வேலையில ஈடுபட்டு தான் உங்க பேர நீங்க காப்பாத்திக்க முடியும்னு நினைக்கிறீங்க. ஆனா அது எடுபடாது. நாம் தமிழர் கட்டாயம் 2026ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அப்படிங்கிற மாற்றத்தை உருவாக்கும் என்பது உண்மை. அதோட வெளிப்பாடு தான் உங்களோட பயம். அண்ணன் சீமான தப்பு தப்பா புரமோட் பண்ற வேலைய நீங்க பார்த்துட்டு கட்டாயம் இதெல்லாம் அண்ணனுக்கான விளம்பரமா மாறி மிகப்பெரிய எழுச்சி அலைய மக்களிடத்துல ஏற்படுத்தும்னு நம்புறேன். நன்றி. வணக்கம்.